ஓ திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நடுவு நிலைமை. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே கல்வி, கேள்வி, கல்லாமை, அன்பு, அறம் இதெல்லாமே பார்த்தோம். நம்ம எல்லாருக்குமே என்ன ஆர்வம் இருக்குன்னா, அடுத்து நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பயிற்சி என்னவா இருக்கும்? 2ஆம் தந்திரத்துல தான் அது வரும். அத தெரிஞ்சுக்கிறதுல தான் ஆர்வம் இருக்கு. இதுல இன்னும் ஒரு தலைப்பு இருக்கு, கல்லுண்ணாமை. அதோட ம், 1ஆம் தந்திரம் முடிய போகுது. இப்ப இப்ப நம்ம கடைசியா பார்த்தது இந்த அந்தணர் ஒழுக்கத்துல இருந்து நம்ம பார்த்தது எல்லாமே அடுத்து வரக்கூடிய கல்லுண்ணாமை வரைக்குமே திருக்குறள்ல இருக்கக்கூடிய அதே அதிகாரங்கள் தான் வருது. திருக்குறள விட அதிகமா திருமந்திரத்துல சொல்லியிருக்காங்க. ஆனா திருக்குறளுக்கு உள்ள சிறப்பு நம்ம திருமந்திரத்துக்கு குடுக்கவே இல்ல. காரணம் என்னன்னா, திருவள்ளுவர் இத்தன தலைப்பு சொல்லியிருக்காரு இல்லையா? இதுல ஏதாவது ஒண்ண நம்ம கரெக்ட்டான வழியில நம்ம செய்தோம்னாலே போதும், இறைவன அடைந்துரலாம் அப்படிங்கிறதுனால தான், திருக்குறள்ல அடுத்து இருக்கக்கூடிய அந்த பயிற்சி, யோகம் அது எதுவுமே இல்ல. ஆ எப்படி நம்ம வாழ்ந்தா போதும்னு ரொம்ப எளிமையா அந்த அறம், பொருள், இன்பம் இந்த 3க்குள்ளேயே நம்ம வாழ்க்கை இப்படியெல்லாம் அமைஞ்சாலே போதும். நம்ம வீடு பேர் அடைஞ்சிரலாம். கஷ்டப்பட்டு அதுக்குன்னு தனியா நம்ம ஒரு பயிற்சியோ எதுவுமே தேவையில்ல அப்படிங்கிறது தான் திருவள்ளுவருடைய கருத்து. அப்ப நடுவு நிலைமை திருக்குறள்ல திருவள்ளுவர் எப்படி சொல்லியிருக்காரு, அதையும் நாம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா திருமந்திரத்துல அவரு ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு. 4 பாடல்கள்ல நடுவு நிலைமைன்னா என்னங்கிறத விட, அதுல என்னலாம் பலன் இருக்கு, நடுவு நிலைமைனா என்னன்னு ஒரு பாடல்ல மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அதனால திருக்குறள்ல நம்ம லைட்டா பார்த்துட்டு, அடுத்து திருமந்திரத்துக்குள்ள வரலாம். திருக்குறள்ல நடுவு நிலைமை அப்படிங்கிறத திருவள்ளுவர் எப்படி சொல்லியிருக்காருன்னா, எந்த ஒரு விஷயத்திலயும் நம்ம நேர்மையா இருக்கணும், நடுநிலைமையோட இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஒரு பாடல்ல நம்மளுடைய தகுதி நடுவு நிலைமை அப்படின்னு, நடுவு நிலைமை அப்படிங்கிற ஒரு அறத்தையே நமக்கான தகுதியா குடுத்திருக்காரு. அதாவது நம்ம பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாரையுமே 3 வகையா பிரிச்சிருக்காரு. ஒண்ணு நட்பு. நம்ம அவங்கள ரொம்ப ஃப்ரெண்டா நெனைப்போம். அவங்கன்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வகைய நட்புன்னு பிரிக்கிறாரு. 2வது பகை. அவங்கள கண்டாலே பிடிக்காது. அவங்கள பார்த்தாலே கோவம் வரும். ஒரு வெறுப்பு வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள பகை அப்படின்னு பிரிக்கிறாரு. அடுத்து நுதுமல் அப்படிங்கிறவங்க, அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது. புதுசா ஒருத்தவங்கள நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அவங்க நமக்கு நட்புன்னும் தெரியாது, பகைன்னும் நமக்கு தெரிஞ்சுக்க முடியாது. அந்த மாதிரி ஒருத்தவங்கள நுதுமல் அப்படின்னு சொல்லி, நம்ம பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாரையுமே இந்த 3 வகையில பிரிச்சுட்டு, இந்த 3 பேர்கிட்டயுமே நாம ஒரே மாதிரி பழகுறது, இது நடுவு நிலைமை. இந்த தகுதி நம்மகிட்ட இருந்தாலே போதும், நாம இறைநிலை அடைந்துரலாம் அப்படிங்கிற மாதிரி நடுவு நிலைமைக்கு இத ஒரு குணமா சொல்லியிருக்காரு. நம்மளுடைய தகுதி எப்படி இருக்கணும்னா, அது நண்பனா இருந்தாலும் சரி, பகைவனா இருந்தாலும் சரி, நுதுமலா இருந்தாலும் சரி, ஒரே மாதிரி நாம நடந்துக்கணும். 2வது செல்வம் சேர்க்கிறதுல நடுவு நிலைமை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு செப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம எவ்வளோ பொருள் இருக்கு அப்படிங்கிறத விட, அந்த பொருள நாம எப்படி ஈட்டணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அது நம்ம நல்வழியா, தீவழியா அப்படியெல்லாம் கிடையாது. நீ நடுவு நிலைமையா, எதையும் ஒரு பாரபட்சம் பார்க்காம, நடுநிலைமையோட இருந்து நீ அந்த சொத்து சேர்த்தியா, அது செப்பம் அப்படிங்கிற ஒரு தன்மை சொல்லியிருக்காரு. அதுல நம்ம வறுமையில இருந்தாலும் பரவால்ல. அத செல்வமா தான் சேர்த்துக்கப்படும். இப்ப காமராஜரும் சரி, அப்துல் கலாமும் சரி, இறக்கும்போது அவங்க கிட்ட எந்த சொத்தும் கிடையாது. அவங்க அவங்க பேர்ல எதுவுமே கிடையாது. பணம் எதுவுமே கிடையாது. அப்ப அவங்க வறுமையில தான் வாழ்ந்திருக்காங்க. ஆனா, அவங்க நடுவு நிலைமையோட இருந்திருக்காங்க. அப்ப அதுவே அவங்களுக்கு ஒரு சிறந்த குணம். அதுவே அவங்கள அடுத்த நிலைக்கு உயர்த்தும். அதனால நம்ம எப்படி வாழ்ந்து, எப்படி சொத்து சேர்த்திருக்கோம், அந்த செல்வம் எந்த வழியில நாம ஈட்டினோம், அதுலயும் நாம நடுவு நிலைமையில இருக்கோமா? அப்படிங்கிறத ஒரு குணமா சொல்லியிருக்காரு.
அடுத்து தன்னை சமன் செய்வது. இப்ப நம்ம வீட்ல இருக்கோம். நம்ம பிள்ளைங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை அப்டின்னா, அந்த பிரச்சனைய போய் நாம தீர்த்து வைக்க போறோம்னா, நம்ம வந்து நடுவு நிலையில இருக்கணும். 2 பிள்ளைங்க இருக்குன்னா, அ ஒரு பிள்ளை படிச்சது நல்லா படிக்கலங்கிறதுக்காக அது மேல ஒரு கோவத்தையும், இன்னொரு பிள்ளை நல்லா படிச்சு மார்க் வாங்கியிருக்குங்கிறதுக்காக ஒரு இதுலயும், நம்ம வந்து ஒரு விஷயத்துல முடிவு பண்ணக்கூடாது. ஒரு நடுவு நிலையோட நாம இருக்கணும். எப்படி வீட்டுக்குள்ள இது 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 நடுவு நிலைமையோட இருந்தா தான், ஆ அந்த இடத்துல அது வந்து ஒரு கரெக்ட்டான முடிவா இருக்குமோ, இதே மாதிரி நம்ம எல்லா இடத்துலயுமே நடுவு நிலைமையோட இருந்து அந்த பிரச்சனைய வந்து பார்க்கணும். அப்படின்னு எப்படி அதுக்கு வந்து அந்த குறள்ல வந்து அ தராசு எப்படி வந்து 2 பக்கமும் சமமா இருக்கணுமோ, அதே மாதிரி ஒரு மனிதனுடைய குணமும் வந்து எந்த இடத்துல போய் அவங்க பேசினாலும், அவங்கள வந்து சமன் செய்துட்டு பேசணும். அப்ப அந்த சமன் செய்வது ஒரு நடுவு நிலைமை. அதுதான் வந்து அவங்கள சான்றோர் ஆக்கும். அ யாரெல்லாம் அந்த மாதிரி கரெக்ட்டா இருக்காங்களோ, அவங்கள தான் வந்து எல்லாருமே தேடி போவாங்க. அவங்கள தான் ஒரு சான்றோர் அப்படின்னு உயர்த்துவாங்க. அது ஒரு நடுவு நிலைமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து மனம். இது எல்லாமே நம்மளுடைய கேரக்டரா நம்ம வெளிப்படுத்துறோம் அப்படின்னா, நம்ம வெளிப்படுத்தாத ஒரு விஷயம் நம்மளுடைய மனம். மனம் எப்பயுமே நடுவு நிலைமையில இருக்கணும். நம்ம எப்படி இருப்போம்னா, ஒரு படம் வந்தா கூட அது நமக்கு பிடிச்ச ஹீரோவா, பிடிக்காத ஹீரோவா, நம்ம மனசு எப்பயுமே அதத்தான் சொல்லும். அது பிடிக்குதா, பிடிக்கலையா? எதுவா இருந்தாலும் நம்ம மனசு வந்து அத வந்து பகிர்ந்து பார்த்து பிடிச்சத ஒரு மாதிரி மனம் நினைக்கும். பிடிக்காதத ஒரு மாதிரி மனம் நினைக்கும். அப்ப மனசையும் நடுவு நிலைமையில வைக்கணும். எப்படி நம்ம வெளிய நடுவு நிலைமையோட இருக்கோமோ, அதே மாதிரி மனசையும் நடுவு நிலைமையோட வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து ஒரு குறள்ல வந்து வியாபாரிகளுக்காக ஒரு வாணிகம் செய்றவங்க, வியாபாரம் செய்றவங்க எப்படி தன்னை நடுவு நிலைமையில வச்சுக்கிறது அப்படின்னா, இப்ப நான் வந்து ஒரு காய்கறி கடை வச்சிருக்கேன் அப்படின்னா, நான் எப்படி அத வியாபாரம் பண்ணணும்னா, நான் தான் வாங்க வர்றேன். நான் வந்து அந்த காய்கறி வாங்கக்கூடிய ஒரு நபரா இருந்தா, நான் இந்த விலைக்கு இதெல்லாம் வாங்குவேனா? என்ன நெனைப்பேன்? அப்படிங்கிறத நான் விக்கிறவங்களா இருந்தாலுமே, வாங்குறவங்களா இருந்து நான் யோசித்து பார்த்து, அதுல நான் கரெக்ட்டான முறையில வியாபாரம் பண்ணி லாபம் ஈட்டுறேன் அப்டின்னா தான், அது வந்து ஒரு நடுவு நிலைமை. அதாவது விக்கிறவங்களும் நான் தான், வாங்குறவங்களும் நான் தான் அப்டின்னு நான் பார்க்கும்போது தான், என்னால நடுவு நிலைமைக்கு வர முடியும். அப்டின்னு சொல்லி சில குணங்கள் வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஏன் இன்னைக்கு திருக்குறள சேர்த்து பார்க்கிறோம்னா, இது நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். நம்ம ஃபாலோ பண்றதுக்கு. இப்படிலாம் நம்ம கேரக்டர மாத்திக்கிட்டோம்னா, அது நடுவு நிலைமைக்கு நம்மள கொண்டு போயிரும் அப்படிங்கிறத திருக்குறள்ல சொல்லியிருக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அதனால பார்த்தோம். இப்ப இதே தான் வந்து அஷ்டாங்க யோகத்துல பதஞ்சலி சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம் என்னன்னா, வைராக்கியம் அப்படிங்கிறது அந்த யோக சூத்திரத்துல வரக்கூடிய அந்த ஒரு வார்த்தை. அதுவும் வந்து நடுவு நிலைமைய தான் குறிக்கும். நம்ம வைராகியம்னா நம்ம அ தமிழ்ல பார்க்கும்போது அதுக்கு வேற ஒரு பொருள் எடுத்துக்கிறோம். அதுல உள்ள வைராக்கியம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு விஷயத்த நம்ம பிடிக்கும், பிடிக்காது அப்படின்னு நாம பிரிச்சு பார்க்கிறது தான். நம்ம செய்றது எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஆ இன்னைக்கு வந்து நான் எப்பயுமே நைட்டு இந்த பெட்ல தான் படுப்பேன். இந்த தலாணி, இந்த பெட்ஷீட்னா தான் எனக்கு தூக்கம் வரும். அப்படின்னு நம்மளாவே நமக்குள்ள ஒரு இத வச்சுக்குவோம். அப்ப என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய மனம் வந்து அதோட போயி அ பற்றிக்குது, ஒட்டிக்குது, அட்டாச்டு ஆயிக்குது. அப்ப நம்ம எங்கேயாவது வேற ஒரு நாள், வேற ஒரு இடத்துக்கு போறோம். அப்ப அந்த பெட் இல்லன்னா, எனக்கு தூக்கமே வராது. என் இடத்துல படுத்தா தான் இந்த மாதிரி சொல்றோம் இல்லையா? அந்த ஒரு குணம் வந்து இருக்கக்கூடாது. அது இருந்தா நம்ம யோக நிலையில அடுத்த நிலைக்கு போக முடியாது. அ அப்டின்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்குவோம்னா, அப்ப எதுவுமே பிடிக்கக்கூடாதா? அப்டின்னா, அப்படியும் கிடையாது. அது 2ம் இல்லாத ஒரு நிலைய தான் அவர் வைராகியம்னு சொல்லியிருக்கார். இங்கிலீஷ்ல வந்து நம்ம அட்டாச்டு அப்டின்னு சொல்லுவோம். அட்டாச்டுன்னா அதோட போய் நாம இணைந்து இருக்கிறது. டிட்டாச்டு அப்டின்னா அத விட்டு விலகி இருக்கிறது. அப்ப இப்படி நம்ம இந்த பெட்ஷீட்டு, இந்த தலாணி இதோட பற்று வைக்கக்கூடாது அப்டின்னா, ஆ நான் எப்பயுமே நான் நான் வந்து அப்டி வெறும் தரையிலே நான் படுத்துக்குவேன். எனக்கு எதுவுமே தேவையில்ல. நான் அப்படியே அடுத்த நிலைக்கு நான் போயிருவேன் அப்படின்னு சொல்றது வந்து டிட்டாச்டு. எது மேலயுமே
விருப்பு இல்லாம இருக்கிறது. அப்படியும் இருக்கக்கூடாது. நம்மள சுத்தி எல்லாமே இருக்கும். ஆனா, அது மேல பற்று இல்லாம இருக்கிறது. அதுக்கான வார்த்தை வந்து நான் அட்டாச்மென்ட். எல்லாமே இருக்கும். ஆனா, எதுவுமே நம்ம மனச பாதிக்கக் கூடாது. அது இருந்தாலும் நமக்கு ஒரு எஃபெக்டும் இருக்கக்கூடாது. அது நம்மள விட்டு போனாலும் நமக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு நிலையில வாழ்றது தான் வைராக்கியமா வாழ்றது. நம்மள சுத்தி எல்லாமே இருக்கும். ஆனா, அது எந்த விதத்திலயும் நம்மள பாதிக்காதபடி நம்மளுடைய மனத வச்சுக்கிறது வந்து, அ அந்த அஷ்டாங்கத்துல பதஞ்சலி சொல்லக்கூடிய அந்த வைராகியம், அதுவும் வந்து நடுவு நிலைமைய குறிக்கும். இதே மாதிரி தான் புத்திசத்துல புத்தர் சொல்லக்கூடிய பாதை வந்து மத்திய பாதம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆ அது நம்ம இதுல நம்ம என்ன சொல்வோம்னா, இல்லறம், துறவறம் அப்படின்னு 2ஆ பிரிக்கிறோம் இல்லையா? இல்லறத்துல நம்ம எப்படி இருக்கோம்? குடும்ப குட்டியோட நல்லா சந்தோஷமா நெறைய சொத்து சேர்த்துட்டு, நல்லா சந்தோஷமா சாப்ட்டு, அப்படி மகிழ்ச்சியோட வாழ்றத இல்லறம்னு சொல்றோம். துறவறம் அப்படின்னு வரும்போது, எதுவுமே வேணாம் அப்படின்னு விட்டுட்டு நாம தனியா போறது துறவறம் அப்படின்னு நாம நெனச்சுக்கிறோம். ஆ புத்திசத்துல என்ன சொல்றாங்கன்னா, மத்திய பதம் அப்படின்னு சொல்லி, நீ இல்லறத்திலேயே இருந்தாலும் சரி, நீ துறவறத்துல போனாலும் சரி, எங்க இருந்தாலும் நீ மத்திய பதத்துல நீ வாழ்ந்துறலாம். அப்படி வாழ்ந்தாலே நீ இறைநிலை அடைந்துறலாம். எல்லாத்தையும் நீ விட்டுட்டு போயி, இவங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்தி தான் அடுத்த நிலைக்கு போகணும்னு கிடையாது. அதே மாதிரி இதுக்குள்ளேயே இருந்து எப்படி நம்ம இந்த சந்தோஷத்திலே இருந்து இப்படியே வாழ்க்கைய விட்டுறதா அப்படியும் இல்ல. இதுல இருந்தும் நீ வந்து அடுத்த நிலைய அடையலாம் அப்படிங்கிறத அவங்க உணர்த்துறது தான் வந்து மத்திம பதம். அப்ப இந்த இந்த மத்திம பதத்திலே இருக்கிறது வந்து ஏன் அவ்வளோ கஷ்டமா அப்படின்னா, அது வந்து ஒரு குதிரைக்கு வந்து கடிவாளம் போடுற மாதிரி. அந்த குதிரைக்கு வந்து அந்த கண்ணுக்கிட்ட அந்த இத எடுத்து விட்டுட்டாங்கன்னா, அதுக்கு இங்கிட்டு போறதா, அங்கிட்டு போறதான்னு தெரியாம தடுமாறும். எப்படி அந்த கடிவாளம் கட்டிட்டா எதையுமே அது கவனிக்காம அப்படியே நடுவு நிலைமையா போகுமோ, அதே மாதிரி தான். அப்ப நடுவு நிலைமை அப்படின்னா, அ இது வேணும், இது வேண்டாம் அப்படின்னு பிரிச்சுட்டு சென்ட்ரா நம்ம போறது அப்படியும் அர்த்தம் கிடையாது. நம்ம எப்படி சைக்கிள் ஓட்டும்போது வலது பக்கம் சாயும்போது, இடது பக்கமும் சாஞ்சிட்டு திரும்ப சென்டர்ல வந்து பேலன்ஸ் பண்ணிக்குவோமோ, அதே மாதிரி தான் நம்ம லைஃப்ல வந்து இதுவும் இருக்கும், அதுவும் இருக்கும். ஆனா 2 பக்கமும் நம்ம போனாலும், நம்மள நாமே சமநிலைப்படுத்தி வாழ்ற அந்த முறைக்கு பேரு தான் வந்து நடுவு நிலைமை. இதுக்கான பழமொழி தான் வந்து நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து சூடுன்னு நாம மாத்திக்கிட்டோம். அந்த மாட்டுக்கு வந்து சூடு வப்பாங்க. வச்சா அந்த மாடு வந்து அந்த ஓனர் சொல்றதெல்லாம் கேட்டுக்கும். அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைங்களெல்லாம் அந்த மாதிரி சொல்லி புரிய வச்சிருப்போம். ஆனா அதோட உண்மையான பொருள் வந்து நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு. சுவடுனா அது கால் தடம் வந்து 1 தான் இருக்கணுமா. மாடுக்கு ந ந அது நடந்து போகுதுன்னா 4 காலு வந்து 2 விதமான பாதங்களா தெரியுமா? அப்ப அந்த மாடு இங்கிட்டு, இங்கிட்டுமா அசஞ்சு போகுது அப்படின்னு அர்த்தம். ஆனா ஒரு சுவடுனா, அது ஒரே மாதிரி போகுதுன்னா, அதோடைய மனம் வந்து எந்த பக்கமும் இல்லாம ஒரே மாதிரி போகுது. அது நம்ம தான். மாடுங்கிறது நம்ம தான். நம்மளுடைய மனம் வந்து எந்த தடுமாற்றமும் இல்லாம நடுவு நிலைமையில நாம போறோம் அப்படின்னா, அதுதான் வந்து நல்ல மாடு. நம்ம வந்து சீக்கிரமா போயி இறைவன அடைந்திறலாம். இதுதான் வந்து புத்திசத்துல சொல்லக்கூடிய அந்த நடுவு நிலைமை. அதேதான் சைவ சித்தாந்தத்துல இதுதான் வந்து திருமூலர் சொல்லக்கூடிய நடுவு நிலைமை. அதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, திருக்குறள்ல கடவுள் வாழ்த்துல வருது இல்லையா? "வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல." நம்ம நமக்கு வந்து நம்ம இருக்கக்கூடிய நம்மள பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இது வேணும், இது வேண்டாம் அப்படின்னு எந்த ஒரு நினைப்பும் இல்லாம, இறைவனுடைய திருவடி மட்டுமே போதும் அப்படின்னு நெனைக்கிறவங்களுக்கு எந்த துன்பமுமே வந்து கிடையாது. அப்ப நமக்கும் அந்த விருப்பு, வெறுப்பு இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் அ சைவமும் சொல்லக்கூடிய அந்த கருத்து. இப்ப அதத்தான் திருமூலரும் சொல்லப்போறாங்க. அத வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம்.
இப்ப நமக்கு ஏன் வந்து ம மனசு அப்படி இருக்குன்னா, மனசோட தன்மையே அதுதான். ஏதாவது ஒரு விஷயத்த வந்து யோசிக்கும். அது நமக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்க்கும். பிடிச்சிருந்தா அத வச்சுக்கும். அ அது பிடிக்கல அப்படின்னா, இத பிடிக்கல அப்படின்னு ஒதுக்கிரும். மனதோடைய தன்மையே வந்து வேணும், வேண்டாம் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா கூட இந்த மனம் வந்து தூங்காது. இந்த உடல போய் அது பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த இந்த உடல் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி இந்த உடல வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப மனதோட வேலையே வந்து எதையாவது ஒண்ண கவனிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன் அது வந்து பிடிக்கும், பிடிக்காதுன்னு பிரிக்குதுன்னா, நம்மளுடைய ஐம்புலன்களுடைய உணர்வு தான். நமக்கு கண்ணுக்கு ஒரு விஷயம் பார்க்க வந்து நல்லா இருக்கு. அது நம்ம மனத சந்தோஷமாக்குது அப்படின்னா, மனம் உடனே இது பிடிச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கும். காதுல ஒரு பாட்டு கேட்கிறோம். கேட்கும்போதே மனதுக்கு அது பிடிக்கல அப்படின்னா, அந்த அது வந்து பிடிக்கலன்னு சொல்லி வச்சுரும். அப்ப இந்த ஐம்புலன்களால தான் நாம வந்து இது பிடிக்கும், பிடிக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். இப்ப நமக்கு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா, நாக்குல வந்து சுவையே தெரியாது. அப்ப வந்து எல்லாமே பிடிக்கல, பிடிக்கல, எனக்கு சாப்பிடவே பிடிக்கலன்னு சொல்லிருவோம். எப்ப நாக்குக்கு அந்த சுவை தெரியுதோ, அப்பதான் நம்ம பிடிக்குது அப்படின்னு நாம வந்து உணர்வோம். அப்போ ஒரு காலகட்டத்துல என்ன ஆகும்னா, இயற்கையாவே நமக்கு வயசாக ஆக அந்த கண் பார்வை குறையும், காது கேட்கிறது குறையும். அப்ப வந்து நமக்கு எது பிடிக்குது, பிடிக்கல அப்படிங்கன்னு நம்மளால பிரிச்சு பார்க்க முடியாது. ஐம்புலன்களுடைய அந்த தன்மை குறைய குறைய, தானாவே நம்ம நடுவு நிலைமைக்கு வந்துருவோம். வயசாக ஆக இயற்கையாவே நம்மள நடுவு நிலைமைக்கு அதுவே கொண்டு வந்து, நம்மள அடுத்த நிலைக்கு கூட்டிட்டு போகும். அ அப்பவும் வந்து நமக்கு தெரியணும். நடுவு நிலைமைக்கு வந்துட்டோம். அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியணும். அத இப்ப நம்மளுடைய ஐம்புலன்களும் நல்லா இருக்கும்போதே, நடுவு நிலைமைக்கு நாம எப்படி வர்றது? என்ன செய்றது? அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்ப நம்ம இல்லறத்துல இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய ஐம்புலன்களும் ஆக்டிவா இருந்து எது பிடிக்கும், பிடிக்காது அப்படின்னு பிரிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த துறவறத்துக்கு போறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, கஷ்டப்பட்டு இந்த ஐம்புலன்களுடைய சுவைகளையும் நாம விட்டுட்டு போற மாதிரி இருக்கும். துறவறம் போறதுன்னா. அப்ப நம்ம இல்லறத்துல இருக்கும்போதே இந்த ஐம்புலன்களையும் நாம வந்து கண்ட்ரோல் பண்ணி, நம்மளால அந்த நடுவு நிலைமையில கொண்டு வந்து நிப்பாட்ட முடியும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் திருமூலர் வந்து சொல்லப் போறாங்க. எல்லாருமே நடுவு நிலைமை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய மனத தான் வந்து பிடிக்கும், பிடிக்காதுன்னு பிரிச்சு பார்க்காம வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமூலர் வந்து அத எப்படி வைக்கிறது? அப்போ நம்ம மனத என்ன செய்யணும்? ஐம்புலன்கள என்ன செய்யணும்? அப்படிங்கிறத திருமூலர் சொல்லப் போறாரு. பார்க்கலாம். 23வது தலைப்பு நடுவு நிலைமை. நடுவாய் நிற்கும் இயல்பு பற்றி கூறுகிறார். 320வது பாடல். நடுவு நின்றார்க்கன்றி ஞானமும் இல்லை. நடுவு நின்றார்க்கு நரகமும் இல்லை. நடுவு நின்றார் நல்ல தேவரும் ஆவர். நடுவு நின்றார் வழி நானும் நின்றேனே. இந்த பாட்ட வாசிக்கும் போதே நமக்கு புரியுது. நடுவு நின்றார் அப்படிங்கிறது நடுநிலைமையோட இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? நம்மளுடைய மனத வந்து எந்த விஷயமா இருந்தாலும் நடுவு நிலைமையில வச்சுக்கிறது. அப்படி இருக்கிறா அப்படின்னு எடுத்துக்கலாம். சில புக்ல எப்படி விளக்கம் குடுத்திருக்காங்கன்னா, நம்ம உடல்ல நடுவுல இருக்கக்கூடியது எது அப்படின்னா, நம்மளுடைய 7வது சக்கரம், இல்ல எல்லா சக்கரங்களுமே நடுவுல தான் இருக்கு. அதுல அந்த 7வது சக்கரம் நம்ம உடல்ல நடுவுல நிக்கக்கூடிய அந்த சக்கரமா இருக்கு. அதுல இருக்கக்கூடிய இறைவன் கிட்ட போய் நிக்கக்கூடியவங்க, அவங்க தான் நடுவு நின்றார் அப்படின்னும் எடுத்துக்கிறாங்க. இப்ப இதுல நடுவு நின்றாருங்கள வந்து அ நம்ம எடுத்துக்கலாம். நடுவு நிலைமையோட இருந்து அந்த இறைநிலைய அடைந்தவர்கள். அன்றி அப்படின்னா, முதல் வரியில அந்த மாதிரி நடுவு நிலைமை அடையாதவர்கள். ஞானமும் இல்லை. அவங்களுக்கு வந்து எந்த ஞானமும் கிடையாது. இல்லாம போயிரும். நடுவு நிலைமையில இல்லைன்னா ஞானம் கிடையாது. நடுவு நின்றார்க்கு நரகமும் இல்லை. அப்படி நடுவு நிலைமையில இருக்காங்க. இல்லாதவங்களுக்கு ஞானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. நடுவு நிலைமையில நிற்பவர்களுக்கு நரகமும் இல்லை. அவங்களுக்கு நரகம் அப்படிங்கிற ஒரு துன்பமான நிலை கிடையாது. நடுவு நின்றார் நல்ல தேவரும் ஆவர். அந்த நடுவு நிலைமையோட இருக்கிறவங்க தான் தேவர்களாக போற்றப்படுகிறார்கள். நடுவு நின்றார் வழி நானும் நின்றேனே.
அந்த எப்படி நடுவு நிலைமையோட இருக்கிறவங்க இப்படியெல்லாம் அடையிறாங்களோ, அதே மாதிரி தான் நானும் நடுவு நிலைமையிலே வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லி திருமூலர் சொல்றார். இப்ப திருமூலர பொறுத்தவரை நடுவு நிலைமை அப்படிங்கிறது நம்மளுடைய மனம் எல்லா விஷயத்திலயுமே நடுவு நிலைமையில இருக்கணும். இப்ப நம்ம காலையில எந்திரிக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து யோகா கிளாஸ் இருக்கு. அதனால 4:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு 5 மணிக்கு கிளாஸ்க்கு ரெடி ஆகணும் அப்படின்னு எந்திரிக்கிறோம். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை லீவு அப்படின்னா, லீவு தானே அப்ப 7 மணிக்கு எந்திரிப்போம் அப்படின்னா, அதுல கூட நம்ம தவறிர்றோம். கிளாஸ் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, நடுவு நிலைமை நான் 4:30 மணிக்கு தான் எந்திரிப்பேன். அப்படின்னு நம்மளுடைய அந்த சின்ன சின்ன விஷயத்துல கூட நாம வந்து நடுவு நிலைமை அப்படிங்கிறத கடைபிடிக்கணும். நம்ம சாப்பிடும்போதும் இது உருளைக்கிழங்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப நான் நெறைய எடுத்துக்கிறேன். கத்திரிக்காவா எனக்கு பிடிக்காது. அது வேண்டாம். சாப்பிடுற விஷயத்துல கூட நீ இந்த மாதிரி பாரபட்சம் பார்க்கக்கூடாது. எதுனாலும் நீ ஒரே மாதிரி சாப்பிடணும்னு இப்படி எல்லா விஷயத்திலயுமே நம்மளுடைய மனத வந்து நடுவு நிலைமையிலே கொண்டு போறது. அததான் வந்து சொல்ல வராரு. 321வது பாடல். நடுவு நின்றான் நல்ல கார்முகில் வண்ணன் நடுவு நின்றான் நல்ல நான்மறை ஓதி நடுவு நின்றார் சிலர் ஞானிகள் ஆவோர் நடுவு நின்றான் நல்ல நம்பனும் ஆமே. இப்ப முதல் பாடல்ல அவர் வந்து நடுவு நிலைமையில இருந்தாரு. அதனால அவருக்கு வந்து நரகம் இல்ல அப்படின்னு சொன்னாரு. 2வது பாடல்ல வேற யாரெல்லாம் நடுவு நிலைமையில இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. நடுவு நின்றான் நல்ல கார்முகில் வண்ணன். கார்முகில் அப்படிங்கிறது கருமையான முகில். அந்த வண்ணத்துல இருக்கக்கூடியவன் யாரு அப்படின்னா திருமால். காத்தல் தொழிலை செய்யக்கூடிய திருமால் வந்து நடுவு நிலைமையில இருக்காரு. அதனாலதான் அவர் கரெக்டா காத்தல் செய்கிறாரு. நம்ம போன பிறவில நம்ம என்ன செஞ்சோமோ அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு இந்த பிறவில எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும். அவர் நடுவு நிலைமையில இருக்காரு. இல்லைன்னா பிடிச்சவங்களுக்கு ஒரு மாதிரியும், பிடிக்காதவங்களுக்கு ஒரு மாதிரியுமா திருமால் செய்ய போறாரு. அவர் நடுவு நிலைமையில இருக்காரு. நடுவு நின்றான் நல்ல நான்மறை ஓதி. நான்மறை அப்படிங்கிறது அறம், பொருள், இன்பம், வி அ சாரி ரிக்வேதம், யஜுர்வேதம், அதர்வன, சாமவேதம் அந்த 4 வேதங்களையும் நல்முறையில் படித்து ஓதி வந்த பிரம்மா. பிரம்மாவும் நடுவு நிலைமையில தான் இருக்காரு. அதனாலதான் அவர் வந்து படைத்தல் தொழில சிறப்பா வந்து செய்ய முடியுது. அப்ப திருமாலும் இருக்காரு, பிரம்மா 2 பேருமே நடுவு நிலைமையில இருக்காங்க. நடுவு நின்றார் சிலர் ஞானிகள் ஆவோர். அவங்கள போலவே பல ஞானிகள் அந்த இறைநிலை அடைந்தவங்க எல்லாருமே ஞானிகள் ஆகுறாங்க இல்லையா? அவங்களும் எல்லாருமே நடுவு நிலைமையில வாழ்ந்துதான் வந்து இறைவன அடைஞ்சிருக்காங்க. நடுவு நிலைமை நின்றான் நல்ல நம்பனும் ஆமே. இந்த இடத்துல நம்பனும் அப்படிங்கிறது அழித்தல் தொழிலை செய்யக்கூடிய சிவபெருமான். அவரும் வந்து நடுவு நிலைமையில தான் இருக்காரு. யார் உயிரை எப்ப எடுக்கணுங்கிறது அந்த கரெக்ட்டா அதுபடி எடுப்பாரு. யார் மேலயும் பாரபட்சம் பார்க்காம இருப்பாரு. அப்ப திருமால், பிரம்மா, ஞானிகள், சிவன் 4வருமே வந்து நடுவு நிலைமையில இருந்துதான் அந்த இறைவன அடைஞ்சிருக்காங்க. நான் மட்டும் இல்ல, இவங்க 4 பேரும் அப்படிதான் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. 322வது பாடல். நடுவு நின்றார் சிலர் ஞானிகள் ஆவர். நடுவு நின்றார் சிலர் தேவரும் ஆவர். நடுவு நின்றார் சிலர் நம்பனும் ஆவர். நடுவு நின்றாரோடு நானு நின்றேனே. இப்ப அந்த முதல் 2 பாடலையுமே சேர்த்து 3வது பாடலா குடுத்துட்டாரு. நடுவு நின்றார் சிலர் ஞானிகள் ஆவர். அந்த நடுவு நிலைமையில இருந்து இறைவனை அடைந்து ஞானிகள் ஆனாங்க. நடுவு நின்றார் சிலர் தேவரும் ஆவர். அவங்க தான் வந்து தேவர்களாகவும் போற்றப்படுகிறார்கள். நடுவு நின்றார் சிலர் நம்பனும் ஆவர். அவங்க தான் வந்து சிவபெருமானாகவும் சிவனாகவும் போற்றப்படுகிறார்கள். நடுவு நின்றாரோடு நானும் நின்றேனே. அவங்களோட போய் நானும் வந்து ஞானியாகவும், தேவனாகவும், சிவனாகவும் நிற்கிறேனே அப்படின்னு சொல்றாரு. ஞானிகள், தேவர்கள், சிவன், நான் 4வராகவும் நடுவு நிலைமையில இருக்கிறதா சொல்றாரு. அடுத்து கடைசி பாடல் 323வது பாடல். தோன்றிய எல்லாம் துடைப்பன் அவனன்றி ஏன்று நின்றான்றென்று மீச நினையடி 3 நின்றார் முதல்
வன் நாமத்தை நான்று நின்றார் நடுவாகி நின்றாரே. இப்ப இதுவரைக்கும் யாரெல்லாம் நடுவு நிலைமையில நின்னாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப கடைசி பாடல்ல அந்த நடுவு நிலைமையில நிக்கிறதுனா என்ன, அது எப்படிதான் நிக்கிறது அப்படிங்கிறத இந்த பாடல்ல விளக்கம் கொடுக்கிறாரு. தோன்றிய எல்லாம், இந்த உலகத்துல தோன்றக்கூடிய எல்லாமே, எது தோன்றும், நம்ம பார்க்கிற எல்லாமே இந்த மாயையிலிருந்து தோன்றி வந்ததுதான். தோன்றிய எல்லாம் துடைப்பன். துடைப்பன்னா அந்த ஒரு ஊழி காலம் வரும்போது எல்லாத்தையும் முற்றிலுமா அழிக்கக்கூடியவன் அவன் அன்றி. அப்படி அழிக்கக்கூடியவன் யாரு? சம்ஹாரம் செய்கிற சங்கரன் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? சிவபெருமான் தான் எல்லாத்தையுமே ஒரு காலம் அழிப்பாரு, திரும்ப அவர் தான் வந்து உருவாக்குவாரு. அவன் அன்றி ஏன்று நின்றார் என்று மீசன் இணையடி. அப்பேற்பட்ட சிவபெருமானுடைய திருவடிய மட்டுமே நாம நினைக்கிறோம் அப்படின்னா, மூன்று நின்றார் முதல் வன் திருநாமத்தை, அவருடைய திருவடிய மட்டுமே நினைத்து அவருடைய திருநாமத்தை மட்டுமே நாம துதித்துக்கிட்டே இருந்தோம்னா, நான்று நின்றார் நடுவாகி நின்றாரே, அவங்கதான் நடுவாகி நிற்பாங்க அப்படின்னு ரெண்டே வார்த்தை தான் சொல்லியிருக்காரு. ஒண்ணு அவர் திருவடிய போய் நினைக்கணும், இன்னொன்னு அவருடைய திருநாமத்தை செப்பணும். இந்த ரெண்டை மட்டும் செஞ்சா போதும், நீ திருவடிய நடுவு நிலைமைக்கு வந்துடலாம். ஏன்னா நடுவு நிலைமைனா அவர் என்ன சொன்னாரு? நம்மளுடைய மனம் வந்து இது அதுன்னு பிரிக்க கூடாது. அது ஏன் பிடிக்குது பிடிக்கலன்னு பிரிக்குது, மனம் பிரிக்குதுன்னா அது காரணம் இந்த ஐம்புலன்கள் தான். அப்ப நம்ம கண்ணால பார்க்கக்கூடியதும் இறைவனா இருக்கு, நம்ம காதால கேட்கிறதும் இறைவனுடைய திருநாமமா இருக்கு, நம்ம நாவால உச்சரிக்கிறதும் இறைவனுடைய திருநாமம். நம்ம எல்லாம் இந்த ஐம்புலன்களுமே இறைவனை மட்டுமே நினைக்குது அப்படின்னா, நம்ம மனம் வந்து அதை போய் பிடிச்சுக்கும். எனக்கு பிடிச்சது இதுதான் அப்படின்னு பிடிச்சுக்கும். மனதோட வேலையே எது பிடிக்குது பிடிக்கலன்னு பிரிச்சு பாக்குறதுதான். அந்த மனதுக்கு நீ இதை மட்டும் பிடிச்சா போதும், இதுதான் உனக்கு பிடிச்சது அப்படின்னு நினைச்சுக்கோன்னு இந்த ஐம்புலன்களும் சொல்லுச்சுன்னா, மனம் போய் இறைவனுடைய திருவடியை மட்டும் பற்றிக்கும், இறைவனுடைய திருநாமத்தை மட்டுமே சொல்லுது அப்படின்னா, அதுதான் நடுவு நிலைமை அப்படின்னு 4வது பாடல்ல ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டாரு. திருவள்ளுவர் மாதிரியும் பதஞ்சலி மாதிரியும் பல விளக்கம் சொல்லாம ஈஸியா நடுவு நிலைமைக்கு வர்றது, உன்னுடைய மனதை இறைவன் மேல வையி, அவருடைய திருநாமத்தை மட்டுமே சொல்லு, அவருடைய திருவடியை போய் பற்றிக்கிட்டேன்னா நீ நடுவு நிலைமைக்கு வந்துருவ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம எப்படி இருக்கலாம் அப்படின்னா, நம்ம என்ன வேலை செஞ்சாலும் சரி, நம்மளுடைய மனதை வந்து இறைவன் கிட்ட வச்சுக்கிட்டோம்னா, நம்ம செய்யற வேலை இது பிடிச்சு செய்யறோமா, பிடிக்காம செய்யறோமா, பிடிச்சவங்களுக்கு செய்யறோமா, எந்த எண்ணமும் நமக்கு வராது. இறைவனுடைய திருவடியில மட்டும் நம்மளுடைய மனம் இருக்கும்போது நாம வந்து ஈஸியா நடுவு நிலைமைங்கிற அந்த குணத்தை வந்து நம்ம கொண்டு வந்துடலாம். இதுதான் வந்து நடுவு நிலைமையில சொல்ல வந்திருக்காரு. இதுல எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். அடுத்த வகுப்பு கல்லுண்ணாமை பார்க்கும்போது 1ஆம் தந்திரம் வந்து முடிஞ்சிடும். பிரியா, வயசான காலத்துல வந்து நடுவு நிலைமை வந்துரும் சொன்னீங்கல்ல? ஆமாங்கக்கா. ஆனா வயசானவங்க தானே சொல்றாங்க, எனக்கு என் இடத்துல படுத்தாதான் தூக்கம் வரும், என்னோட திங்ஸ் தான் நான் கரெக்டா அந்த இடத்துல வைக்கணும் அப்படின்ற ஒரு இது சொல்றாங்கல்ல, அது எப்படி பிரியா? அதுக்கப்புறம் ஒரு பக்குவம் வரும்லக்கா. இப்ப அவங்க வந்து அந்த ஏஜ்ல இருக்கும்போது அவங்க ஃபுல்லா நடுவு நிலைமைக்கு போகல. அப்ப அவங்களுடைய ஐம்புலன்களும் இருக்கு. அடுத்து ஒரு ஸ்டேஜுக்கு வருவாங்கல்ல, நம்ம பாத்துக்கிற நம்ம பராமரிக்கக்கூடிய இது வரும்போது அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. அது நடுவு நிலைமை. வந்துருவாங்க, ஆனா அவங்களுக்கு அந்நேரம் இறைவனை போய் எப்படி பற்றுறதுன்னு தெரியாது, இறைவனுடைய திருநாமத்தை அவங்களுக்கு சொல்ல தோணாது. அப்ப நம்ம நல்லா இருக்கும் போதே இறைவனை நோக்கி போனாதான் அந்த வயசான காலத்திலயும் நாம வந்து அதை வந்து நம்மளால உணர முடியும். நல்லா இருக்கும்போது நம்மளுடைய ஐம்புலன்களையும் வேற விஷயங்களுக்கு நாம செலுத்திட்டோம்னா, நமக்கு இயற்கையாவே நமக்கு நடுவு நிலைமை வரும்போது நமக்கு என்ன செய்யன்னு தெரியாது. எல்லாருக்குமே இயற்கையாவே நடுவு நிலைமை வந்துரும். ஒரு ஏஜுக்கு அப்புறம் எல்லாருக்கும் பல்லு போயிரும். அப்ப நம்மளால நான்வெஜ் எல்லாம் சாப்பிட முடியாது, அப்படியே விட்டுருவோம்.
கண்ணு கொஞ்சம் கொஞ்சமா பார்வை இழக்கும். அப்போ நம்ம அந்த டிவி பார்க்கறது இதெல்லாம் இது பண்ணுவோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு எல்லாமே மாற ஆரம்பிக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அ அத மீறி ஒரு பல் செட்டு போட்டாவது நம்ம சாப்பிடணும். கண்ணாடி போட்டாவது நம்ம இன்னும் கொஞ்ச நாள் நல்லா பார்க்கணும் அப்படின்னு நம்ம திரும்பவும் ஐம்புலன்களையும் வெளியிலேயே தள்ள முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்படி வாழ்றவங்களால அந்த நடுவு நிலைமைக்கு வரும்போதும் நம்மளால எதையும் அக்செப்ட் பண்ண முடியாது. என்ன செய்யன்னு தெரியாது. அப்ப அந்த இயற்கையா நமக்கு வரக்கூடிய மாற்றங்கள நம்ம ஏத்துக்கிட்டு, அது வந்து நமக்கு ஒரு சிம்ப்டம்ஸ் தான். பல்லெல்லாம் விழ ஆரம்பிக்குதா, அப்போ போதும் இனியாவது நம்ம இந்த சம்பாதிக்கிறது, ஓடுறது இதெல்லாம் விட்டுட்டு, இறைவன சிந்திக்க ஆரம்பிப்போம். இனியாவது நாம செய்வோம் அப்படின்னு நம்மள நாமே மாத்துறோமா அப்படிங்கிறதுக்கு தான் அந்த இதெல்லாமே வருது. அப்ப வந்து நம்ம நடுவு நிலைமைக்கு வர்றதுக்கு இறைவனுடைய திருவடிய பற்றிட்டு, அவருடைய திருநாமத்த சொல்ல ஆரம்பிச்சிரணும். ஓகே பிரியா. ஓகேக்கா. சந்தேகம் எதுவும் இல்லைன்னா நம்ம கிளாஸ முடிச்சிடலாம். இல்ல பிரியா, கடவுள் சிந்தனைக்கும் ஒவ்வொருத்த இது கண்ணாடி போடுறது, பல்லுக்கு பல் செட்டு மாட்டுறது, இதுக்கும் எப்படி நம்ம இது பண்ண முடியும்? இல்ல கடவுள் சிந்தனை. நமக்கு வந்து இப்ப மற்ற விஷயத்துல நமக்கு நாட்டம் போக போக தானே நமக்கு இறை சிந்தனை குறைய ஆரம்பிக்குது. ஆமா. அப்ப நம்ம இப்ப ஏன் நாம வந்து அந்த கண் இதாகும் போதும் கண்ணாடி போடணும்னு நினைக்கிறோம். இன்னும் நான் நெறைய பேர பார்க்கணும். இன்னும் நான் நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கணும்னு வெளி உலகத்த நோக்கி தானே நம்ம போறோம். எனக்கு கண் பார்வை குறைய ஆரம்பிக்குது. இனிமே நான் வந்து செவனேன்னு வீட்ல இருக்கேன். சதா நானு இறைவன சிந்திச்சுட்டு நான் ரிலாக்ஸா இருக்கேன். நமக்கு தோண மாட்டேங்குதுல. முழங்கால் வலி வந்தாலும், நம்ம வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டு, இன்னும் கொஞ்ச நாள் ஓடி சம்பாதிச்சிட மாட்டோமா? நம்ம இன்னும் கொஞ்சம் சுத்தி பாத்துற மாட்டோமா? அப்படின்னு நமக்கு மனசு வெளியில தான போகுது. அப்போ அந்த ஒடுக்க நிலையும் வந்து ஒரு நடுநிலைமை சொல்றியா? அது ஒடுங்கி போற மாதிரி தான் இல்லையா அவங்க? இயற்கையாவே நமக்கு வந்து நடுவு நிலைமைக்கு நாம தள்ளப்படுவோம். ஐம்புலன்களும் வெளியில போனது போதும். இனி வந்து உள்ள நோக்கி போகலாம் அப்படின்னு இயற்கையாவே நமக்கு வந்து சொல்லும். எல்லாருக்குமே வரும். அத நம்ம ஏத்துக்கிட்டு, அந்நேரம் நம்ம வந்து இறைவன தேடி போக ஆரம்பிக்கணும். அப்பவும் இல்ல, நான் இன்னும் இந்த உலக வாழ்க்கையில வாழணும்னு அதுக்காகவே நாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, அந்த நடுவு நிலைமைக்கு நாம போக முடியாது. இது எல்லாமே தேங்க்ஸ். நமக்கு ஒரு ஒரு அறிகுறி. இனியாவது நீ இறைவன சிந்திக்க மாட்டியா? போதும் நீ படிச்சதெல்லாம் போதும். நீ பார்த்ததெல்லாம் போதும். கண்ண மூடிட்டு சிவன நெனச்சிட்டு உட்காரு அப்படின்னு நம்ம தள்ளப்படுறோம். அத ஏத்துக்கிட்டு நாமளும் அடுத்த நிலைக்கு போகணும்.